பூபதி திருநாள் என்று சொல்லக்கூடிய தை மாத பிரம்மோற்சவம் முதல் திருநாளன்று கொடியேற்றத்துடன் விசேஷமாக ஆரம்பிக்கப்படுகிறது. விசேஷம் என்ன அப்படின்னா, முதலிலே அந்த கொடிபடத்துக்கு முதல் நாள் இரவே அந்த கருடனுக்கு உயிர் ஊற்றப்பட்டு கண் திறக்கப்பட்டு பலவிதமான பூஜைகளையும் செய்யப்பட்டு முதல் நாள் தரையிட்டு விடுவார்கள். பிறகு மறுநாள் கொடியேற்றத்தன்றைக்கு பெருமாள் புறப்படும் போது கருடனும் சேர்ந்து புறப்படுவார். கருடனை பார்த்து விட்டு பெருமாள் புறப்படுவார். முதலிலே கருடன் புறப்பட்டு சென்று பின்னாலே பெருமாள் புறப்படுவார். பிறகு கருடன் வீதி வலம் வருவார். அது சமயம் பெருமாள் கொடவரை மண்டபம்னு சொல்லக்கூடிய இங்கே குடம் தினமும் ஏழப்பண்ண மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்தில் எழுந்தருளி சற்று திரும்பி இருப்பார். எல்லா மண்டபம் பெருமாள் நேரம் இருப்பார். இந்த மண்டபத்தில் மட்டும் சற்று பெருமாள் திரும்பி இருப்பார். கொடி மரத்தை பார்த்து எழுந்தருளை பண்ணியிருப்பார். பெருமாள் எழுந்தருளை பண்ணப்படும் சமயம் வீதி வலம், அந்த கருட படமான வீதி வலம் வந்து அந்த குஜபடம் ஏற்றப்படும். இது வருஷா வருஷம் எப்பயும் நடக்கிறது தான். பெருமாளுடைய கொடியிலே கருட துவஜம் இருப்பது என்பது பெருமாளுடைய சின்னம். அது பொதுவாக நாம் ஒரு விசேஷமான நாட்களிலே கொடியேற்றி அந்த விஷயத்தை வழிபடுவது என்பது நம்ம எல்லா காலமும் பண்ணி கொண்டு வர விஷயம். கலோக்கிலா சொல்லணும், அதாவது நம்மளுடைய புரியும்படி சொல்லணும்னா, சுதந்திர தினம்னா கொடியேற்றுறா, அதுக்கு இனிப்பு தரா. அதே போல் ரிபப்ளிக் டேனாலும் கொடியேற்றுறா, அதுக்கு இனிப்பு தரா. அதே போல் இது போல தான் அது மகோத்சவம் சொல்லக்கூடிய பெரிய பிரம்மோத்சவம் நடக்கும்போது இந்த கொடிமரத்திலே இந்த கருடனை ஏழை பண்ணுவாள். அதாவது இந்த கொடிமரத்தோட விசேஷம் என்னன்னா, அந்த கொடிமரமும் விமானம் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட மூலஸ்தானம் தான் அந்த கொடிமரம் இருக்கிற இடம்னு அர்த்தம். அந்த இடத்துல கொடிமரத்திலே இந்த கருடனை ஏழை பண்ணிவிட்டு அந்த கொடி ஏற்றப்படும். பொதுவாக கருடனுடைய விசேஷம் என்னன்னா, அமிர்த கலசஹஸ்தம், காந்தி சம்பூர்ண காத்திரம், விவித விமல பக்ஷி, வேதசாஸ்திரை அச்சிந்தியம், சகல விஷ விநாசம் சிந்தையேத் பக்ஷிராஜம். அதாவது ராமாவதாரத்தில் நாகபாசத்தினால ராம லக்ஷ்மணன் கட்டுண்ண பண்ணிப்படுறான். ராவணனுடைய பாசத்தினால எப்பேற்பட்ட நாகபாசத்தையும் கலைச்சி கொடுத்தவர் யார் அப்படின்னா கருடன். கருடன் வந்து பெருமாள் விஷயத்தெல்லாம் எடுப்பார். ராமாயணத்தில் தனியாக கதையே உண்டு யுத்த காண்டத்தில். அதுபோல் இந்த கருடன் ஏற்றப்பட்டார் அப்படின்னு சொன்னால் லோகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் சுபிட்சம் ஏற்படணும். வேதாத்மா எல்லாருக்கும் நல்ல சகல படிப்பு. வேதாத்மா விஹகேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகின்னு சதுஸ்லோகியில் சொல்கிறார். அடுத்தது சகல விஷ விநாசம், எல்லா விதமான உடம்பு உபாதைகளும் நீங்கி இந்த கொடிமரத்தை யாரெல்லாம் வழிபட்டு இன்றைக்கி இந்த கொடிமரத்துக்கு விசேஷமாக பூஜை பண்ண தீர்த்தத்தை யாரெல்லாம் எடுத்துக்கிறாளோ அவள் எல்லாருக்குமே உடம்புல உள்ள ரோகங்கள்லாம் நீங்கி உடம்புல உள்ள பாபங்கள்லாம் நீங்கி அவளுக்கு எல்லா விதமான சகல சௌக்கியங்களும் ஏற்படுறது. அப்படின்றதுனால தான் இந்த கொடியேற்ற விசேஷமே. முதல் நாள் கொடியேற்றப்பட்டு பெருமாள் திருப்பி யாகசாலைக்கு எழுந்தருள்வார், திருப்பி கண்ணாடிக்கு எழுந்தருள்வார் என்பது முதல் நாள் முதல் தினத்தன்று காலை நடக்கக்கூடிய வைபவம். சாயங்காலமே ராஜா எப்படி சர்வாபரணங்கள் அணிந்து கொண்டு வீதி வலம் வருவானோ அதுபோல் பெருமாள் வரார். ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நீள்முடின்னு சொல்லக்கூடிய ராஜமுடி, பெரிய கிரீடம் பெருமாள் சாத்தின்னு இருப்பார். கபாய்ன்னு சொல்லக்கூடிய பெரிய துவாரம் மாதிரி இருக்கும், பெரிய கபா சாத்தின்னு இருப்பார். பலவிதமான ஆபரணங்களை அணிந்து கொண்டு உபயநாச்சிமாரோட வீதி வருவார். எல்லா பிரம்மோற்சவத்துலேயும் சரி, எல்லா வசந்தோத்சவமாக இருக்கட்டும், டோலோத்சவமாக இருக்கட்டும், எல்லா உற்சவத்திலையும் முதல் திருநாள் என்று உபயநாச்சிமாரோட வீதி வலம் வருவது என்பது கிரமேணதாக ஒன்று. ரெண்டாவது, இந்த நிகழ்வு ஆரம்பிப்பதற்கு முன்னே பேரி தாளம்னு சொல்லக்கூடிய பேரி கொட்டி எல்லா விதமான 33 தேவர்களையும் வரவழைத்து இந்த உற்சவத்தை பெருமாள் நடத்துகிறார் என்பது விசேஷம். அண்டஜம், ஸ்வேதஜம், ஜராயுஜம், உத்பீஜம், 4 விதமான சிருஷ்டிகள், மலைகள், காடுகள், பாகவதர்கள், யமுனை நதி போன்ற நதிகள், இப்படி எல்லாவற்றையும் வரவழைத்து அந்தந்த தேவதைகளுக்கு உண்டான சப்தத்தையும் கொடுத்து அந்த தேவதைகளுக்கு உண்டான ஒரு ராகங்களையும் பாடி பெருமாளை வரவழைத்து தீர்த்தாந்தோத்சவ சேவனார்த்தமுதுனா சீக்கிரம் சமாகச்சதாம், எல்லாரும் வந்து இந்த உற்சவத்தை பார்க்க வாங்கன்னு பெருமாளே அச்சக முக்கியன பேரி கொட்டி கூப்பிட்டு இந்த உற்சவத்தை நடத்துகிறார். அவள்லாம் வந்த பிறகு பெருமாள் இங்கே வீதி வலம் வந்து யாகசாலைக்கு எழுந்தருளி இரவு முழுக்க திருமஞ்சனம் பஞ்சகுண்ட ஹோமம் என்பது விசேஷமானது. 5 குண்டலி ஹோமம் நடக்கும் ராத்திரி.
ஹோமம் நடைபெற்று யாத்ராதானம்னு சொல்லக்கூடிய யாத்ரா ரக்ஷை வெளில போகிற நம்ம காப்பு கட்டிக்கணும் இல்லையா, அது மாதிரி எல்லையை காப்பாற்ற உற்சவம். அதனால் கையில் காப்பு கட்டிப்பேன். ராத்திரி 1:30 மணி 2 மணி நடக்கும். அது மூலவர் முன்னே உற்சவர் எழுந்தருளி அவர் சார்பாக இவர் வெளில போகிறார் இல்லையா, அதுக்காக யாத்திரை காப்பு கட்டி கொண்டு ஒரு பிரகாரம் வந்து கண்ணாடிகளுக்கு எழுந்தருளி அரவணைப்பால் பெருமாளுக்கு அமுது செய்தாகும். இந்த முதல் நாள் உற்சவத்தில் நிறைய விஷயங்கள் உண்டு. முதல்ல கொடியேற்றம், அடுத்தது பேரிதாளம், உபயநாச்சிமாரோட வீதி, ராத்திரி யாகசாலையிலே திருமஞ்சனம், பஞ்சகுண்ட ஹோமம், யாத்திரா ரக்ஷாபந்தனம், கண்ணாடியை செல்லுதல். முதல் திருநாள் மட்டும் பெருமாளுக்கான ஒரு வேலை என்பது அதி ஆச்சரியமான ஒரு உற்சவமாக நடைபெறுகிறது. அவசியம் எல்லோரும் வந்து கலந்து கொண்டு இந்த 10 நாள் உற்சவத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம்.